நீங்க கோடிங் பிகினர்ஸா இல்ல கோட் புரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறது ஒரு ப்ரோகிராம் தான். கண்டிப்பா நான் சொல்லப் போற டூல யூஸ் பண்ணா உங்களோட கோடிங் வேற லெவல்ல அப்கிரேட் ஆகும். ஹாய், ஐ அம் சர்வேஷ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஏஐ பத்தி பார்க்க போறோம். இந்த ஏஐ பண்ற வேலைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களுக்கு கோடிங் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் நார்மல் கோடு இல்ல. இந்த கோட வச்சு ஆப்பு, வெப்சைடு எல்லாமே டெவலப் பண்ணலாம். கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் ப்ரோகிராமிங் அப்படி இப்படின்னு எல்லாமே அந்த லாங்குவேஜ் பத்தி எல்லாமே உங்களுக்கு சொல்லும். அதுவும் இல்லாம உங்களுக்கு கோடிங் வந்து ஈஸியா எடுத்து தரும். அது எப்படின்றத சொல்றேன். இந்த ஏஐ டூல் பேரு பிளாக் பாக்ஸ் ஏஐ. இந்த பிளாக் பாக்ஸ் ஏஐ அப்படின்னு என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கோடிங் வந்து தரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கோடிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களோட கோடிங் வெரி வெரி எஃபிஷியண்டா இருக்கும் அண்ட் சீக்கிரமா உங்களுக்கு முடியும். உங்களால இந்த ஏஐ டூலை வச்சு கோடை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸ்பிளைனும் அது பண்ணும். எல்லாமே அதுவே பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த கோடிங்லாம் எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சரியான ஃபீச்சர் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் ரன். ஓகே, அந்த டெம்பிள் ரன் ஆப்பை வந்து, அதாவது இந்த கேம் ஆப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கோடிங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்ட்ல உங்களுக்கு அந்த கேமோட என்டையர் கோடிங்கே வந்துடும். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி உங்கள் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி நீங்கள் வந்து கேமை எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கோடிங்கை தந்துடும். கோட் எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம்ல, அது என்னன்னா இப்போ ஜாவா, பைத்தான், C++, HTML இந்த மாதிரி நிறைய கோடு இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்ற சம்மரைஸ் உங்களுக்கு சிம்பிளாக இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு சொல்லும். ஆட்டோ கோட் ஜென்ரேஷன், லாகின் பண்றதுக்கோட பேஜ் கோட ரெடி பண்ணு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம், பாஸ்கோட் அப்படி இப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீ ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிட்ஸ்ல 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து கோட் தந்துடும். கோடிங் டைப் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸ்லாம் ஜஸ்ட் காப்பி பண்ணி அதுக்கு சென்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் எனக்கு கொடு அப்படின்னா சொல்யூஷன் கொடு. நான் வந்து பைத்தான்ல இருக்க ஒரு கோடை யூஸ் பண்ணி எனக்கு கால்குலேட்டர் ரெடி பண்ணித்தா அப்படின்னு நான் கேட்டேன். 2 செகண்ட்ல ஃபுல் கோடும் கொடுத்துருச்சு. இதோட ரொம்ப ரொம்ப சரியான ஃபீச்சரு ஸ்டூடெண்ட்ஸோட டைமை சேவ் பண்ணும், ப்ராஜெக்டை ஈஸியாக மேக் பண்ணலாம், அண்ட் ஸ்பீடாகவும் பண்ணலாம், லேர்னிங் ஈஸிலி. அதுக்குன்னு நம்மள இது ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு தான் வச்சுக்கணும். என்டையர் கோடே நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்து போட்டால் உங்களால் எந்த ஸ்கில்லையும் லேர்ன் பண்ண முடியாது. பட் இதை நீங்கள் எஃபிஷியண்டாக டைமை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கோடிங் பிகினர்ஸ்க்கு, ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்காக தேவைப்படும்ல அதுக்காக, ஒர்க்கிங் டெவலப்பர்ஸ்க்கு, நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக லேர்ன் பண்ண எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூடு லிஸ்ட்டே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். மேக் ஏ டூடு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்னென்ன வந்து உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தெல்லாம் லைன் பை லைனாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டூடு லிஸ்ட்டு நீங்களே ரெடி பண்ணது. இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ்னால் என்னது, அந்த டைம் சேவிங்கு, அதுக்கப்புறம் நிறையா வந்து கோடிங்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். இதில் இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு என்ன அப்படின்னா, 100% இதை நம்பக்கூடாது. பிகாஸ் உங்களோட ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணுன்னா ஸ்கில் நீடட். இது இருக்குது, அதாவது இந்த ஏ ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் ஏஐல கொடுத்தா டாட்டா பாபை அப்படின்னு சொல்லி நீட்டாக உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இந்த காப்பி பேஸ்ட் மட்டும் ஸ்கில்லை டிசைட் பண்ணாது. பிளாக் பாக்ஸ் ஏயும் நம்மள, அதாவது ரியல் கோடிங் ஸ்கில்லும் எப்படி நான் சொல்கிறேன், பிளாக் பாக்ஸ் ஏஐ ஒரு ஹெல்ப்பராக வச்சுட்டு லாஜிக் அண்ட் திங்கிங்கை நீங்கள் போட்டுட்டு, அதாவது நீங்கள் கோடிங் பண்ணிட்டு ஸ்மார்ட் கோட்ஸ்லாம் வந்து ஏஐ கூட வந்து இன்டர்கேட் பண்ணி
என்ன ஐடியா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூனிக்காக பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களோட அப்ளிகேஷன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸே ட்ரை பண்ணுங்க. ஆனால் இதை பிளைண்டாக நம்பி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.